ஸ்டார்ட். Check the mic and make sure it sound right, boys. 28 வருடங்கள் கழித்து இந்தியன் இஸ் பேக். ஸோ இந்தியன்கிற படம் வந்து எல்லாருக்கும் தெரியும். சேனாபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஃப்ரீடம் இந்தியா வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ல சுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் சேனாபதி. இந்தியாவில் வந்து திரும்ப ஊழல் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால கத்தி எடுத்து எல்லாரையும் குத்த கிளம்புகிறார். 1996 வந்து அவர் இந்தியனுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். விஜயகாந்த் மாதிரி பேசுற அப்படின்னு சொன்ன ஐயா இன்னொரு வாட்டி கமல் வாய்ஸ் ஒன்று இந்தியனுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த 2024 இந்தியனோட தேவை இருக்கத்தான் செய்கிறது. அப்படிங்க யாருக்குன்னா சங்கர் ஐயாவுக்கு, கமல் ஐயாவுக்கு. நாட்டின் மிகப்பெரிய ஊழல் சினிமா. சங்கர் ஐயாவுடைய படங்களை பார்த்து அரசியல் பால் குடிச்ச பசங்க இன்னைக்கு பல்லு முளைச்சு கடிக்க வரும். அவர் என்ன கனவா கண்டிருப்பாரு. பொதுவா வந்து இந்த படம் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த யாரை சொல்றாங்க சார்? அவ்வளோதான் நம்மளே சொல்றாங்க, யங்ஸ்டர்ஸை சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாம் எப்படி, அதாவது எவ்வளோ மெச்சூர்டாக வளர்ந்துருக்கோ அதெல்லாம் தெரியாமல் மீம்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா மீன் வறுக்கிற மாதிரி எவ்வளோ வேணால் வறுப்போம். எவ்வளோ இதாக வளர்ந்துருக்குன்னு தெரியாமல் நான் வந்து அவன் எதுவுமே பார்க்க டூ விடும்போது பால் ஊட்டி வளர்த்த குழந்தைங்க பல்லு வச்சு கடிக்கும். செம்ம டைலாக் இது. சோஷியல் மீடியாவில் ட்ராக்கர்ஸ் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தோன்னா 5 out of 5 தீப்பறக்கிற சிம்பிள், கிராண்டு, கமல் சார் பெர்ஃபார்மன்ஸ். அந்த லேயர் ஆஃப் மேக்கப் கீழே உனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அவர் கண் கலங்கினா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு டிராப்லெட் அப்படியே தாமரை இலை மேல தண்ணி அப்படியே படர்ற மாதிரி அப்படியே இங்கே படருது. அப்போ மட்டும்தான் தெரியுது அவர் ஏதோ ரியாக்ட் பண்றாரு மனுஷன். மற்ற சமயங்கள்லாம் என்ன வரைஞ்சுடுறாங்களோ அதுதான் அவரோட ரியாக்ஷனாக இருக்கிறது. லஞ்சத்தை பற்றி எடுக்கப்பட்ட படத்தையே ட்ராக்கர்ஸை வச்சு லஞ்சம் கொடுத்து பாராட்ட வேண்டியது. காமெடி உனக்கு இப்படி சிரிக்கிறேன். எதை சீக்கிரம் சொல்ல வரைஞ்சி விடுற மாதிரி எதை அடிக்கிறாரு அப்படிங்கிறது சோகமான உண்மை. இது இந்தியன் தாத்தா காலத்து விகடன் ரைட் அப் வகையரா. இந்த இந்தியன் 2 ஆரம்பிக்கிற இடம் வந்து பார்த்தோன்னா டாய்பேய் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்து நம்ம சேனாபதி வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருகிறது. இந்தியாவிலேருந்து எல்லாரும் கம்பேக் இந்தியன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்விட்டரில் பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு, உங்களோட தேவை இந்தியாவில் இருக்கு, வாங்க நீங்க வந்து இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரேன். கொஞ்சம் கூட ஒரு ஹெசிடேஷனோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. நோய் முத்துனதுக்கு அப்புறம் மருந்து கொடுத்தா அத்தான் அது கேட்கும். முட்டாள். நோய் ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்த அத்தான் ஏன் மருந்து கொடுத்தா கேட்கும்? தமிழ்நாட்டில் வந்து 4 பேர் இருக்காங்க. பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கார்ட்டூன் வச்சு பேசக்கூடிய ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அப்படியே பார்த்து அதை வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல எடுத்த உடனே பார்த்தோன்னா ஸ்வச் பாரத்னு ஒரு போர்டு போட்டிருக்கும். அதுக்கு பக்கத்திலே ஒருத்தன் வந்து ஒன்று கடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே வெகுண்டில இருந்து குப்பமேட்டுக்கு போறான். அங்க கீழே ஒரு பேப்பர் கிடக்குது. அட இந்தியன் 2 ஸ்கிரிப்ட். நாடு சுத்தமா இருந்திருந்தா இந்த ஸ்கிரிப்ட் இவன் கையில கிடைச்சிருக்கா. இப்படி இந்த சமூகத்தில் நடக்க நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை டாலரேட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. என்னவா அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொங்கிடுறாங்க 4 பேரும். ரியாலிட்டிய 30 வயசு வரைக்கும் பார்க்காம திடீர்னு குதிச்சானுங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அந்த பிரச்சனை இஸ் ரியல். ஆனா இவனுக்கு ரியாக்ட் பண்றது பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. புதுசா பிறந்த குழந்தை வந்து அப்படியே எல்லாத்தையும் வெறிச்சு பாக்குற மாதிரி, எதுல பார்த்தாலும் உழவு, எங்க பார்த்தாலும் உழவு. குப்பமேட்ல போனா அங்கேயும் உழவங்க அம்மால, இந்த பக்கம் போனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அங்கேயும் உழவங்க அம்மால, அதுக்கப்புறம் கலெக்டர் கிட்ட அங்கேயும் உழவங்க அம்மால, பீச்சில் போய் 7 உட்காந்து பபிள்ஸ் வாங்கலாம்னு போனா அதுலயும் ஊழல். அதுல என்ன ஊழல்? அவன் விற்கிறதுக்கு வச்சிருக்கிறத மட்டும்தான் பெரிய மொட்லி வரும். நம்ம வாங்கி போதுறது இருக்குல்ல, அது வந்து டென்சிட்டி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கிற எல்லா கரப்ஷனையும் பார்த்து வெகுண்டலுறான் நம்மளுடைய சித்ரா அரவிந்தன் எனப்படுகிற சித்தார்த்தன். எனக்கு இவ்வளவு கரப்ஷனையும் விட என்ன ரொம்ப அனாய் பண்றது வந்து சித்ரா அரவிந்தன். சித்தார்த் அவருடைய நடிப்பு இருக்கே, அவருக்கு அந்த பேர் ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றாங்க. அவருக்கு சின்ன வயசுல பேச்சே வராதாமா. பியூட்டிஃபுல் பீரியட். அதை எண்ணி அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு திருப்பதிக்கு வந்து முட்டி போட்டே அத்தனை படிகளை மேலே ஏறி போனதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அம்மா எந்திரிமா போதுமா. அவங்க அப்பா அழுதாரு கிடந்து, டேய் மகனே 12 படி ஏறினதுக்கு உங்க அம்மா முட்டியிலிருந்து ரத்தம் பீச்சிட்டு வருது. 3550 படி ஏறினா காலை கழட்டி ஆண்டில மாட்டிக்கிறோம். வார்த்தை சொல்லிடுறான், அம்மா எந்திரிமா. இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், அதுக்காக 3-4 வருஷமா இன்ட்ரோவர்ட்டாவா இருக்கிறது. ஆனா அந்த சித்ராமா வந்து நினைச்சிருக்க மாட்டாங்க தான் பையன் வளர்ந்து இவ்வளவு பேச்சு பேசுவான் அப்படிங்கறத கனவுலையும். அது இவ்வளவு அநாயங்க பேசுவோம்னு நினைச்சிருக்க மாட்டாங்களே. இன்டர்வியூல கால் மேல கால் போட்டு கோணையா உட்காந்துக்கிட்டு தன்னை தானே ஒரு டிகாப்ரியோக நினைச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, நான் பேச மட்டும் இல்ல
ஸ்டேஜ்ல பாடக்கூட செய்வேன்னு சொல்லிட்டு கல்லடிபடுவதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகமாணிக்க கல்லால் அடிபடுவதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தார்த் அடிபடுகிறார். அதாவது எல்லாருக்கும் ஒரு வன்மம் வந்து இருக்கிறது. அதித்திராவ் கொடுத்தானே அப்படிங்கிற ஒரு வன்மம், அந்த விஷம் அப்படியே உள்ளே இருந்து கல்லா மாறிடுச்சு. அதை எடுத்து அடிக்கிறானுங்க. 1000 தான் இருந்தாலும் சங்கரோட எனிதிங் தட் கம்ஸ் ஆஃப்டர் 1000 தான் இருந்தாலும் ஷிட். 1000 தான் இருந்தாலும் சங்கரோட பிரம்மாண்டம் அப்படிங்கிறது, ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வயிற்றுல பானை வரைகிறது, ஸ்டேடியம்ல ஆள் நிரப்புறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பிரம்மாண்டம்னு சுத்திட்டு இருந்தாப்ல. இப்படி தாய்பேயில சிறுவர்களுக்கு வர்மம் இது வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய பெருசு வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஃபுல் கெட்டப்ல வர்றாரு. அவரோட பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு கேட்குறாங்க, மழுலாய் மேலான அழகு மேலாச்சா அழக தப்பலா. அதாவது ஜப்பான்காரன் தமிழ் பேசினா எப்படி இருக்கணும், சின்ன கற்பனை. ஆண்டவருக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரா வராது, மழுலை. அதாவது அங்க யூனிக்கா அவங்கள்ட்ட இருந்து நான் வந்து ஜப்பான் போனோம் சமயங்கள்ல நான் கவனிச்ச ஒரு விஷயம், இப்படி கஷ்டப்பட்டு உட்காந்து லா பேசிட்டு இருக்காரு. அங்க வந்தோடனே பாபி சிம்மா எங்க குனிஞ்சு அப்படியே கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு. எப்படா கண்டுபிடிச்சீங்க? 8 மணி நேரத்துக்கு மேல ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ல உங்களுக்கு வந்து புடச்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். பல்ஜஸ் வேர்வை வந்து உள்ள அப்படியே தங்க ஆரம்பிச்சிடும். ஆனா 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த படத்துல வந்து நமக்கு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேனாபதி வந்து இவ்வளவு வருடங்களுக்கு அப்புறமா ஒரு கனிவான மனிதரா ஆகியிருக்காரு. வயசாயிருச்சுல, அந்த ஒரு பக்குவம் வந்திருக்கு, பழுத்துக்கிட்டு இருக்காரு. ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து அப்படியே பழுத்து ஸ்லைஸ்ல வந்து அசல் மாம்பழத்தின் சுவைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் அப்படியே கடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்காரு. அப்படியே ரைப்பா இந்த மேக்கப்பை பார்த்தாலே எனக்கு வந்து அவரை சாப்பிடணும் போல் இருக்கு. கடிச்சிருவேன். கியூட்னஸ் அக்ரெஷன் வருது அவரை பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் பார்ட்ல சந்துரு மட்டும்தான் சேனாபதி கேள்விட்டோம். தியேட்டர் இருக்க மொத்த ஆடியன்ஸ் முடிச்சுட்டு போங்க சார். ஆனா எனக்கு சில மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சங்கர் அவரோட பழைய படங்கள்ல இருந்தே சில கால் பேக் பண்றது. அந்த இந்தியன் 1ல வந்து இன்னொரு கமல் இருப்பார்ல, பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், அந்த மாதிரி சொல்லுவார்ல. இந்த வாட்டி பிடிக்க போது ஆடியன்ஸே பிடிக்க சார், ஆடியன்ஸு மொத்த ஆடியன்ஸு பிடிக்க சார் சொன்னாங்களே. சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீ வாங்கின லஞ்சத்துல பாதி எனக்கு அப்படின்னு சொல்றது. ஜலபுல டிக்கிலோனா. ஆக்சுவலா வந்து சங்கர் வந்து விஜய் சித்து விளாக்ஸ் எல்லாம் நிறைய பாப்பார் போல. கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு மீம், நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கிங் நல்லா இருந்தது. அதுலவும் தப்பு இல்லைல்லப்பா, அதையும் கிண்டல் பண்றா. கரெக்டு தான். அவருக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல. இதெல்லாம் நான் தான் எடுத்தேன், கொஞ்சம் பாருங்க சார், ஆல்பம் பாருங்க சார். அது இந்த சீன், இந்த விசில் அடிச்சிங்க இல்லையா, இது நான் இங்கே பாருங்க இந்த சீன், இதில் அவர் அது மாஸ் அப்பனா அந்த அப்புறம் இதில் அந்த ஹியூமர் நல்லா ஒர்க் ஆகிருக்கும் சார் இந்த டிக்கிலோனா. அதெல்லாம் நான் பண்ணேன். இந்த படத்துல ஏதாவது அந்த மாதிரி காமிங்க. இல்ல பெரிய சப்த சாகிறதாச்சு எல்லோ காதுல இங்க புரிஞ்சு போறாளா என்ன இதை காட்டிக்கிட்டு இருக்க? ஓப்பா அந்த வீரசேகர சேனாபதி வந்து அவங்க அப்பா. நான் நினைச்சேன் இவர் எப்பவுமே தற்பெருமை ரொம்ப பேசுவார்ல, ஸோ இவரே உட்காந்துட்டு இவரை பத்தி இவரே ஒரு மோனோலாக் எல்லாம் கொடுத்துக்கிட்டு கிளைமேக்ஸ்ல அப்படின்னு நினைச்சேன். அதுவும் நம்ம இந்த இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. யங்கர் வெர்ஷனை வந்து உத்தம வில்லன் மிருத்யுஞ்சயனை வந்து அங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வெல்க்கு அப்புறம் வரக்கூடிய பாகத்தை 2ஆம் பாகமா எடுக்கக்கூடிய பிரச்சனையை நான் சமீப காலமா தமிழ் சினிமால பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு படத்தை வந்து 2 பாகமா எடுத்தோம்னா 2 தடவை தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம், 2 தடவை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், 2 லாபம். ஒரே கல்லுல 2 மாங்க. படத்துல வந்து ஒரு 4 கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டரோட கதையெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரா இழுக்க வேண்டியது. அப்படி 4 பேரோட வாழ்க்கையிலுமே வந்து அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. அவங்க 4 பேர் வீட்லேயும் ஒரு ட்ராமா நடக்கும். உன்னை எப்படி நான் பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹோல் ஒரு 15 மினிட்ஸ் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 15 மினிட்ஸ் அடுத்து இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லயும் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே சீன் தான். அதே சீன். படையப்பா படத்தை எடிட் பண்ணதை பத்தி KS ரவிக்குமார் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். நான் வந்து படம் ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருந்தேன், 2 பாட்டை ரிலீஸ் பண்ணலாமான்னு ரஜினி கேட்கறாரு. அப்படின்னா கமல்கிட்ட போய் கேட்கறோம்னா கமல் சொல்றாராமா, அதெல்லாம் முடியாது, நம்ம ஆடியன்ஸ் அதுக்கெல்லாம் ரெடி ஆகல, கட் பண்ணி தூக்கி வீசுங்க, வேண்டாதெல்லாம் தூக்கி வீசுங்க அப்படின்னாரு. ஐயா நீங்க சொன்னது நீங்களே கொஞ்சம் கேட்டிருக்கலாம். என்னங்க ஐயா? சரி, இந்த 100 வயதை தாண்டிய இந்தியன் தாத்தா வந்து எல்லாரையும் எப்படி வந்து கொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு வந்து விரல் விசில் விரல் நிறைய கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டா போதும், நினைத்தாலே போதும் அங்கே ஜனித்து விடுவான். அவரோட ஸ்லாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிம்பாரு. அது கேட்டா நமக்கு நிச்சயமா தெரியும். இதை வந்து ஹாலிவுட் ஸ்லாங்கை எடுத்து
கமலாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சென்டரில் வந்து 0 கிராவிட்டியில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே அசால்ட்டாக அவர் போயிடுவார் எல்லாத்தையும் மாட்டிட்டு. அவங்கள டக்குன்னு பேன் பண்ணதான் என்னடா அதில் அந்த வர்மத்தோட பேரெல்லாம் வேற சொல்லுவார். உறக்க கால வர்மம், முட்டுருக்கி வர்மம், குதிரை மாதிரியே ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த படத்தோட ஹைலைட்டே வந்து அதை பெருசாக நம்ம கிட்ட வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டாக விட்டது தான். இப்போ நான் உங்களுக்கு லாஜிக்காக இதை வந்து பேக் பண்ணி காட்டட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புக்கு, அதை பூரா படித்து அதை பூரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறப்ப நமக்கு நம்புற மாதிரி இல்லையே, சொல்லாமலே விட்ட பண்ண இப்போ புக்கெல்லாம் காட்டும்போது ரைட்டா மாப்பிள்ள எங்கேயோ பிசிறு தட்டுதுறாங்கிற மனநிலைக்கு வர்றானுங்க. மேஜிக் காமிக்கிறப்ப நான் நம்பினேன். அந்த 0 கிராவிட்டி ஏரியாவில் வந்து ஒருத்தரை கொல்ற சீன் வரும். அந்த வர்மம் போட்டதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே எச்சி ஒழுகிட்டே இருக்கும். அது வந்துட்டு அதை பிடிச்சி அப்படியே எழுதிக்கிட்டு இருப்பாரு. மக்களை விழுங்கும் உனக்கு மண்ணில் இடம் எதற்கு 3 புள்ளி ஒரு ஆச்சரிய குறி இப்படிக்கு சேனாபதி முத்தங்களோட. இந்தியன் தாத்தாவோட பேச்சை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்களே போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 இளைஞர்களோட வாழ்க்கையும் வந்து நிர்மூலமாயிருது. சித்ரா அரவிந்தனோட வீட்டில் வந்து அவங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவங்க மேலே கடுப்பாயிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மாவை வந்து பார்க்கவே விடாமல் சொந்தக்காரங்கள்லாம் அவனை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, கொல்லி வைக்க விட மாட்டேங்கிறாங்க. சோகத்தோடு இவர் நடந்து வர்றப்ப தாத்தா வர்றாரு. 4 பேரை நான் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். இவ்வளோ சோகமாக எதுக்கு தெரியுமா வந்திருக்காரு அவரு? உங்களுக்கு ஏற்பட்ட புண்ணுக்கு களிம்பு பூசுறதுக்குனே நானே வரேன், கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. அப்பெல்லாம் யாருக்கும் எந்த சந்தோஷமும் இல்லை. உன்னை வந்தவன் நாக்கப்படுகிற மாதிரி கேட்குறாங்க. உடனே நேரில் பேசுறதே கிடையாது. Go back Indian. Go back. சொன்னதுக்கு அப்புறம் Go back. 1 லட்சம் ட்வீட் வந்துருச்சு, கிளம்பு. மென்டலாடா, உங்களுக்கு எல்லாம் மென்டல் ஆயிருச்சா? ஏதாவது வேற ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. பாபி சிம்மா அரெஸ்ட் பண்றதுக்கு வரார். 1 மில்லியன் வந்துருச்சு. இதை நீ அரெஸ்ட் ஆகிக்கும். பித்து பிடிச்சி சோசியல் மீடியா அடிக்ட் ஆயிட்டீங்களா? கவனம் பிச்சையில மூழ்கிட்டீங்களா? ஏன்னா அவர் ஆறுதல் சொல்றதே பார்த்தோன்னா சார்ந்தோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். 180 கேரக்டருக்குள்ளேயே பேசிக்க, 180 கேரக்டருக்குள்ளேயே அடிச்சுக்க, வேணா கோட் பண்ணிக்க. இந்த ட்வீட் இன்னைக்கு வலை பாயும். நிஜ வாழ்க்கையவே ட்வீட்டா வந்துகிட்டு இருக்கிறது. இதை ஒரு ட்வீட்டா போட்டிருந்தா இன்னைக்கு ஒரு 100 RT பார்த்துருக்கலாம். எனக்கு இது எல்லாமே கூட நான் பொறுத்துக்குவேன். கொஞ்சம் நினைவுகளை பின்னோக்கி ஓட்டி போனா, ட்விட்டர்ல ஒருத்தன் இந்த புவர் மேக்கப்பை பார்த்துட்டு ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான். எனக்கு என்னவோ அந்த சூட்டுக்குள்ள சித்தார்த்தா உட்காந்துக்கிட்டு இந்தியன் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு கொலை பண்றான்னு எனக்கு தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா. அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா, இந்தியன் தாத்தாங்கிறது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு ஐடியாலஜி. அது ஐடியாலஜி இல்லை, மென்டல் இல்னஸ். ஆனா 100 வயசானாலும் இந்தியன் தாத்தாவோட ஃபிட்னஸ் இருக்குல்ல, அது ரொம்ப மலைப்பா இருந்துச்சு. ஒரு கமலோட பாடி பில்டிங் ஃபேன்ரா நானு. எனக்கே காண்ட பாடி பில்டிங் சூட் பிராங்க்னு சொல்லி போட்டீங்கன்னா வரும் சில வீடியோஸ் எல்லாம். அந்த சூட்டுக்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு ஒரு மேக்கப் ஒன்று போட்டிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்தியன் தாத்தாவை அணுகிற விதத்துல நான் ஒரு பெரிய ஒரு பிழையை பார்க்க முடியுது. ஒரு நேர்மையோடையும் ஒரு கண்ணியத்தோடையும் அணுகி இருக்கணும். அப்படின்னு ஒரு கண்ணோட அணுகி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா வந்திருக்கும். கொஞ்சம் தொலைவுல இருந்து அணுகி இருக்கணும். ஹெட்ஷாட் சாவே கிடையாதுன்னு சொன்னேன். All it takes is one shot, man. அந்த இடத்துல பாபி சிம்மா என்ன பண்றாரு, ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 2000 போலீஸோட ரவுண்ட் அப் பண்ணி அவரு சூட்லாம் வந்து போட்டிருக்கிறாரு. ஆர்மர்டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் பர்மா. இவர் வர்மா போட்டாருன்னா படாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு சூட் பிடிச்சு அவருக்கு விலங்கும் போட்டுறாங்க. விலங்கு போட்ட உடனே பார்ட் 3 இப்போ எப்படி போறது? இதே கேட்கறது சார், இதே கலந்தீங்க. அவன் கிட்ட போனாலே அவன் விரல வச்சு இடுப்ப கிள்றவன் தெரிகிறது. சரி, ஓகே, சுபாஸ்கரனுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற அடிப்படையில முதுக காட்டி கொத்துங்க சார் நிக்கிறாரு பாபி சிம்மா. ஸோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் 3வது பார்ட்டுக்கான லீடு வந்து விடுகிறது. ஆனா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஏக்கம் மட்டும் என் மனசுல இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்தை என் தலைமை சியான் பண்ணியிருந்தாங்க. அந்த முதல்ல வந்து சீனா கட்டப்புக்கே டிக்கெட் காசு வசூல், பைசா வசூல். இப்படியாக சாவே கிடையாத இந்தியன் வாயில் விழுவதை தன்னுடைய வாடிக்கையா வச்சுக்கிட்டு தன்னுடைய பயணத்தை தொடரலாம். பாகம் 3 இன்னும் நிறைய துணுக்குகளோடு வருவான் இந்தியன். எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்து இருந்தது. திருப்பதி பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, லிங்குசாமி, அவங்க வந்து இன்னொரு படம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியன் 3 வேணா எடுங்களேன். ஆக்சுவலாக கைஸ், அது வந்து உத்தம வில்லன் படம் வந்து திருப்பதி பிரதேசம் எடுத்திருப்பாங்க, லிங்குசாமி. அதை எடுத்து சரியாக போகலை. அப்போ கேட்டதுக்கு இன்னொரு படம் பண்ணலான்னு கமல் சொல்லியிருப்பார். அவர் தான் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அந்த இந்தியன் 3 எடுக்கல.
தம்பி நீ வேடா இவனை இதை கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வச்சு செய்வான். அந்த ஃப்ரான்ச்சைஸ் எங்களுக்கு தரீங்களா? அலப்பறையாக இருக்கும்ல. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.